வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு விழுந்தாடும் எழும் ஜாதகம். அப்படி ஒரு ஜாதகம் இருக்கா அப்படின்னா எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எங்காவது ஒரு பக்கம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம ஜாதகத்தில். மைனஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற நாம ப்ளஸ்ஸை தேடுறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மைனஸ். அப்போது எங்கே நம்ம ஜாதக ரீதியாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைப்பை தேர்ந்தெடுத்து கொண்டு போகிறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஒரு ஜாதகத்தில் எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஏதாவது சில காலம் சறுக்கல் ஏற்படும். ஒரே மாதிரி சீர போகாது. அதுக்கு பேர் வாழ்க்கை அல்ல. ஒரே மாதிரி சீர போகாது. வாழ்க்கைனா மேடு பள்ளம், இரவு பகல், இன்பம் துன்பம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒரு மனிதன் கிரகிச்சு எல்லா விஷயத்தையும் சமாளித்து கொண்டு போயிட்டு இருக்கணும். நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, மீதி எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். 12 ராசி கட்டங்களை கொடுத்த இறைவன் 9 கிரகத்தை தான் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒன்று 3 நமக்கு கிடைக்காதுன்னு அப்போவே டிசைட் பண்ணிட்டார். அப்போ அந்த டிசைட் பண்ணி நமக்கு இதுதான் அப்படிங்கிறத விதிச்சிட்டார். அப்போ அது எந்த 3 என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மனசே நமக்கு எதிரியாக மாறி அது கிடைக்கல, இது ஆகலை, அப்படி ஆகலை, இப்படி ஆகலைன்னு என்னத்தையாவது ஒன்று போட்டு நம்ம உழட்டிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, நிதானமாக பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு ஜாதகத்தில் கஷ்டம் இருக்கும், கஷ்டம் வரும், கவலைப்படாதீங்க. நீங்கள் விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுற மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான யோகங்கள் எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஒளிஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் அது சின்ன சப்போர்ட் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் துணிஞ்சு நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு உத்வேகம் கொடுக்கறதுங்கிறது ஒரு வகை. அதுக்காக ஜாதகத்தை பார்த்துட்டு பார்க்க வரவங்களுக்கெல்லாம் உத்வேகம் கொடுத்துருக்க முடியாது. நல்லா இருப்பீங்க, 7 ரச்சனையா, நீங்கள் தொழில் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பெரிய போராட்டமான காலம், அஷ்டமாதிபதி திசை தான், இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா இருக்கு, ஷேர் மார்க்கெட்லாம் ஃபுல்லாக பணம் போடுங்க, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு ஜாதக கட்டமும் இருக்கணும், உங்களுக்கு யோக பலனும் இருக்கணும். அதுக்கான வெற்றி வளர்ச்சிக்கான கிரக அமைப்புகளும் கொஞ்சம் கூடி நமக்கு இருந்தால் நல்லது. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது ஒருவர் எழுந்து விருட்சமாக ஒரு அடுத்த நிலையை நோக்கி நகரக்கூடிய பாவகம்னா உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் இடம் தான். உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர்ற 3ஆம் இடம். உதாரணத்துக்கு மேச லக்னத்துக்கு 3ஆம் இடம்னா மிதுனம், கடக லக்னத்துக்கு 3ஆம் இடம்னா கன்னி, கன்னி லக்னத்துக்கு 3ஆம் இடம்னா விருச்சிகம், விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடம்னா மகரம், மகர லக்னத்துக்கு 3ஆம் இடம்னா மீனம், மேன லக்னத்துக்கு 3ஆம் இடம் ரிஷபம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் லக்னம் எதுன்னு பாருங்கள், அதுலேருந்து 3ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள், அல்லது 3ஆம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். 3ஆம் இடம் தான் ஆயிலை வெல்லும் பாவகம். ஆயிலையே வெல்லும் பாவகம். இப்போ 3ஆம் இடம் பலமாக இருந்து நமக்கு ஒரு மாரக காலமாக இருக்குது, ஒரு நெருக்கடியாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னா அப்போ போய் சில பரிகாரங்கள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ் ரேட்டு நல்லா இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்புடம் போட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். அதுக்காக நம்ம கர்மா விதி, நம்ம ஆயுட்காலம்னெல்லாம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பிரபஞ்ச கணக்கு, ஜோதிட விதிகளின்படி ஒருத்தருக்கான கணிதத்தை தான் நம்ம இப்போ பேசுகிறோம். அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது அதில் ஜாதக ரீதியாக 3ஆம் அதிபதி, 3ஆம் இடம், இது ரெண்டையுமே தான் நம்ம பேச போகிறோம். உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் 3ஆம் இடத்தை. விழுந்தாலும் மீண்டும் எழுகின்ற ஒரு விஷயமாக இந்த உபஜயஸ்தானம் நமக்கு இருக்கும். அதில் 3ஆம் இடம் ஸ்பெசிஃபிக்காக சூப்பர். 8க்கு 8ஆம் பாவம். 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா அது நிறைய பேர்த்துக்கு கல்யாண தடையாகும், லேட் ஆகும். ஏன்னா 3ஆம் இடம் மாங்கல்யம், அது கழுத்தில் தானே இது பண்ணுறோம். அப்போ அந்த மாங்கல்ய ஸ்தானம் பெண்களுக்கு குறிப்பாக 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா போராடி கல்யாணம் இல்லை லேட் மேரேஜ், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எழுந்து உத்வேகமாக ஓடக்கூடிய இடம். இப்போ ஒரு ஜாதக ரீதியாக லக்னாதிபதி போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க, அவர் சுய முயற்சியில் முன்னேறுவார். அவருக்கு சப்போர்ட் யாருமே இருக்க மாட்டாங்க.
அவரோட முயற்சியில முன்னேறுவாங்க. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா எங்க பார்ப்பாரு? 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப தந்தை இடம் மாறி வந்து வாழ்க்கையை உயர்ந்தவர். பாருங்க, அந்த இடமாற்றம் யோகம். நான் போக மாட்டேன், இதுதான் எங்க ஊரு, நான் இங்கதான் இருப்பேன்னா வளர்ச்சி இருக்கு. அப்ப இடம் மாறினவங்க எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எப்படி நான் வாரி வந்துதாங்க ஜெயிச்சேன் அப்படிமா. அப்ப அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஏன் ஜாதக கட்டத்துல அனுமதி இல்லாம நம்ம அதை செய்ய முடியும். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை எழுந்து ஓட செய்கிற பாவம். ஒரு மனுஷன் விருட்சமா எழணும், அடுத்த லெவலுக்கு வரணும்னா 3ஆம் பாவம் சப்போர்ட் வேணும். முயற்சி, கீர்த்தி, புகழ், கம்யூனிகேஷன், இளைய சகோதரம், எழுத்து, பத்திரப்பதிவு துறை, பாடல், இசை, புஜம், தோள்பட்டை. நான் என் குடும்பத்தை தோல்ல சுமக்கிறேன்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த 3ஆம் பாவம் தான் அவங்கள பேச வைக்கும். யாருக்கெல்லாம் 1, 3 தொடர்பு, லக்னம் 3ஆம் இடத்துல இல்லை 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களாம் என் குடும்பத்தை நான் தோல்ல சுமக்கிறேன்பாங்க. தோல் 3ஆம் இடம் தான் புஜம், தோல். அப்போ 3ஆம் அதிபதி வலிமையா இருக்கணும். வலிமையா இருந்தால் அவங்க கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடக்கூடிய ஆட்டம் இயற்கையாக அவங்க ஜாதகத்தில் இருக்கும். என்ன பண்ணாலும் அசர மாட்டேங்கிறான்டா, அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு நம்ம புறம் பேசுவோம். நிறைய பேர் பார்த்துருக்கிறோமா, சொந்தக்காரங்களாம் பேசுவாங்க. அவங்க ஏன் எந்திரிச்சு ஓடுறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் 3ஆம் இடம் வலிமையா இருக்கும். 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். ஒருத்தர் ரிஷப லக்னம், 3ஆம் அதிபதி சந்திரன், ரிஷபராசி. ஒருத்தர் யாரெல்லாம் ரிஷப லக்னம் ரிஷபராசியோ அவங்கெல்லாம் நிச்சயமாக சுய முயற்சியில் எழுந்து ஜெயிக்கிறவங்க தான். அவங்க விழக்கூடிய ஆற்றல் அவங்க கைட்டு வராது. அவங்க விழுந்தாலும் ஓடுவாங்க எந்திரிச்சு. அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். ஜெயிக்காமையே போவோம், வாழாமையே போயிடுவோம், வெற்றி அடையாமையே போயிடுவோம் அப்படிங்கிற அந்த இருமாப்பு அவங்க கிட்ட இயற்கையாக இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த கிரகம் காரணம். அப்போ யாருக்கெல்லாம் 1ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி லக்னத்திலேயோ, 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயோ, 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலேயோ, 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலேயோ யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் எழுந்து ஓடக்கூடிய எலிஜிபிள் பெற்ற ஜாதகம். விழுந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன், யாருன்னு நான் காட்டுறேன், யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன், ப்ரூவ் பண்ணி இந்த உலகத்துக்கு நான் யாருங்கிறது காட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு அந்த போல்டாக அடிக்கிறது, பேசுறது. இவங்ககிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில், இவங்ககிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்க முடியாது. அவங்க எடுத்தது தான் முடிவுங்க, அவங்க வச்சதாங்க சட்டம், இப்படி தாங்க இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க நேச்சர் அந்த ஜாதகத்தில் இருக்கும். அதே போல் 3ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் லக்னாதிபதியோ, யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதியோ, யாருக்கெல்லாம் 9ஆம் அதிபதியோ, யாருக்கெல்லாம் 11ஆம் அதிபதியோ இவங்களும் எழுந்து ஓடக்கூடிய தகுதி படைத்தவர்கள். ஒருத்தருக்கு சிம்ம லக்னம், ஒருத்தருக்கு சிம்ம 3ஆம் அதிபதி சுக்கிரன். யாருக்கெல்லாம் சிம்மத்தில் லக்னமாக இருந்தால் அங்கே சுக்கிரன் இருக்கு, அவங்க சுயமுயற்சியால் ஜெயிச்சிருவாங்க. அப்பாக அதெல்லாம் அப்புறம் அது ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம். இதெல்லாம் அவங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுவாங்க. இப்போ கும்ப லக்னம்னு எடுத்துக்கோங்க. செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கு 3ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கார், லக்னத்திலேயே கும்ப லக்னத்திலேயே. அவங்கெல்லாம் பாருங்க சுயமுயற்சியால் வெற்றி அடைவாங்க, வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த செவ்வாய் லக்னத்தில் உட்கார்ந்தாருன்னா அவ்வளோ பவராக வேலை செய்யும். 3ஆம் அதிபதியே லக்னத்துக்கு வந்துடுறாரு. இயற்கையாகவே யாருக்கெல்லாம் லக்னத்தில் புதன் இருக்கோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஜாதக கட்டா இந்த லக்னம் அந்த லக்னமெல்லாம் இல்லை. பொதுவாக லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க சுயமுயற்சியில் வெற்றி பெறவங்க தான். ஏன்னா ஒரு காலப்புருஷ தத்துவத்துக்கு 3ஆம் அதிபதி, அவங்க வெற்றி அடைஞ்சிக்கிட்டே போவாங்க. யாருக்கெல்லாம் லக்னம் கேட்டை, ஆயில்யம், ரேவதியில் நிற்கிதோ அவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க சுயமுயற்சியில். செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆராய்ச்சி பண்ணாமல் ஆய்வு பண்ணாமல் எதையுமே நான் வெளியிடுறது. நீங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணி இதெல்லாம் உறுதியாக நடக்குங்க. அவங்கெல்லாம் சுயமுயற்சியால் வெற்றி பெற்று ஜெயிக்கிறவங்க தான். அதனால தான் தலைப்பு விழுந்தாலும் எழும் ஜாதகம்னு வச்சுருக்கோம். நிச்சயமாக இவங்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கலாம். தசாபுத்தி நல்லது கெட்டது மோசம் அப்புறம் அதெல்லாம் தன்னம்பிக்கை. ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கையை விதைச்சிட்டோம்னா வெற்றி தாங்க, வளர்ச்சி தாங்க. தன்னம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கையை வளர்க்கலை, தன்னம்பிக்கை வெற்றி கொடுக்கலைன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுத்தே தீரும், மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால தன்னம்பிக்கை
ஒரு மனிதனுக்கு முக்கியம்னா அந்த 3ஆம் பாவம் முயற்சி, தன்னம்பிக்கை கொடுக்குற பாவகமா அமைந்து அவங்களுக்கு வெற்றி கொடுத்தே தீரும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.